ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, லெமனும் சமையல் சோடாவும் வச்சு, அதாவது பேக்கிங் சோடாவும் வச்சுட்டு வீட்டுக்கு தேவையான கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்கலாம். இந்த 2 பொருள் இருந்தால் போதும், நம்ம நிறைய வீட்டில் இருக்கிற அழுக்கான பொருள், அது மட்டும் இல்லாமல் துரு பிடிச்ச பொருளெல்லாம் ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் ஒரு அரை லெமன் மட்டும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன். அது கூட பேக்கிங் சோடா, அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ற சோடா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரும். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நிறையவே டிப்ஸ் இருக்கு. வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வெள்ளி பொருள் எல்லாம் கிளீன் பண்றோம்னா அது கூட நீங்க எந்த பேஸ்ட் வேணாலும் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இங்க பாருங்க, இந்த கொலுசு நல்லா கருத்து போயிருக்கு. இதை நம்ம வச்சு தேய்க்கும் போது இந்த வெள்ளி கொலுசுலாம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது நம்ம ட்ரெஸ்ஸில் கரை பட்டுடுச்சுன்னா அந்த கரையை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு இது செஞ்சு காமிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இப்போ ஒயிட் கலர் துணியில் லேஸ் கரை இருக்கு. இப்போ நம்ம இந்த லெமனும் சமையல் சோடாவும் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக கரை எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் கரை பிடிச்சா எப்பவுமே மேக்சிமம் உடனே க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்க. அப்போ தான் கரை சுலபமாக க்ளீன் ஆகும். இந்த டிப்ஸு நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்னர்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா அது கறி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதில் அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைப்பு இருந்துட்டா கறி பிடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணலான்னா, அந்த பேக்கிங் சோடாவும் லெமனும் சேர்த்து நீங்கள் அடிக்கடி பர்னர் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி க்ளீன் பண்ணுறதால நம்மளுக்கு கேஸும் நல்லா மிச்சமாகும். நம்மளுக்கு நல்லாவும் அடுப்பு எரியும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிங்குக்கு யூஸ் பண்ணுற குழா, பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற இந்த குழாலாம் ரொம்ப கரையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது இந்த நம்ம சமையல் சோடாவும் லெமனும் சேர்த்து வச்ச லிக்விடை இதில் நல்லா ஒரு ப்ரெஷ் வச்சு இந்த சிங்க்கு ஓரம் இதெல்லாம் நல்லா கழுவி பாருங்கள். நல்லா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லெமனும் சமையல் சோடாவும் கிருமி நாசினியாகவும் இருக்குது. அதனால் கிருமிகள் இருந்தால் கூட அது இருக்காது. இப்போ பாருங்க, நல்லா கழுவிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் கழுவி பாருங்க. நல்லா குழாலாம் பளிச்சுன்னு இருக்கும். நம்ம சிங்க்கு கூட இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த லெமனும் சமையல் சோடாவும் ரொம்பவே யூஸாக இருக்கும் க்ளீனிங் டிப்ஸுக்கெலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ துரு பிடிச்ச கத்தி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் துரு பிடிச்ச பொருள்லாம் இருந்ததுன்னா இந்த லிக்விடு கொண்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம கேஸ் அடுப்பு, இந்த மாதிரி சமையல் அறையெல்லாம் இந்த 2 பொருளையும் வச்சு க்ளீன் பண்ணும்போது கிருமிகளும் இருக்காது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.